அண்ணா அண்ணி அம்மா மனசுல நடந்தாலும் இடம் முடிச்சுடுவாங்க போல இருக்கு. இத பார்க்கவே சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கே பார்க்க சந்தோஷமா இருக்குண்ணே. எப்போ இப்படியே இருக்கட்டும்ண்ணே. டே கிரி, ஆ இப்ப நம்ம பிளான் படி நான் இப்ப போய் சக்தியை திட்டணும். அம்மா சக்திக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. என்னடா முடிக்கிற? அதானே நம்ம ரூட்டு. அண்ணா இன்னுமா நீ அதை மறக்கல? என்னடா நீ, நல்ல சான்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு, அதை போய் மிஸ் பண்ண சொல்ற? பாத்துக்கிட்டே இரு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு. எதுக்குன்னே தேவையில்லாத பிரச்சனை. வேணாண்ணே, சொன்னா கேளுண்ணே. நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு சீனை மட்டும் பாரு. சக்தி, இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. இல்லத்த, நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. கிடையாது, நீ செலக்ட் பண்ணு. உனக்கு பிடிச்சதை எடு. அத்தை, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே, இது எவ்வளவுன்னு எஸ்டிமேட் பார்த்து சொல்லுங்க. $4 லட்சம் ஆகுது மேடம். ஐயோ, வேண்டாம் 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 அத்தை, இது எனக்கு பிடிக்கல, நீங்க எடுத்துருங்க. வேண்டாம். ஏய், என்ன சக்தி, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? இல்ல அத்தை, 4 லட்சம் ரூபாய். வேணும்னே நல்ல காஸ்ட்லியான நகையை எடுத்துட்டு நடிப்ப பத்தியா அவளுக்கு? இத சொன்னா அந்த லூஸ் அத்தை நம்மள திட்டும். பரவாயில்ல சக்தி, இது பரமா மேடம், பில் போடுங்க. ஓகே மேடம். என்ன சக்தி, நகையை பார்த்துட்டு இருக்க, போட்டு பாரு. அத்தை, எனக்கு நீங்களே போட்டு விடுங்க. நினைச்சேன் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நினைச்சேன். அந்த நகையை எடுத்து கொடுங்க, போட்டு பார்க்கலாம். இந்த தண்ணி குடி. வயிறு எரியுதுல. சரிம்மா, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பலாமா? டேய், என்னடா அது, சான்ஸே கிடைக்கல, சீன் சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. அண்ணா இவ்வளவு நேரம் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து கேட்டா? அத்தை, ஒரு நிமிஷம். என்ன சொல்லு சக்தி. நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு இன்னும் 2 செயின் வேணும். டேய், இப்ப நல்லா மாட்டினாடா அவன். டேய் திடியா, அண்ணே இப்ப அண்ணனோட ஆட்டத்தை பாடுறா. அண்ணே சொன்னா கேளுண்ணே, வேணாண்ணே பிரச்சனை ஆயிடும். ஏண்டா, எவ்வளவோ பார்த்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? அண்ணா ஏய், அம்மா தான் உனக்கு நகை வாங்கி கொடுத்தாங்கல்ல, இன்னும் 2 செயினா? ஒரு அளவு இல்லையா உனக்கு? ஏய், இல்ல வெற்றி, அது வந்து என்ன வந்து போய் 4 லட்சம் ரூபா நகை எதுக்கு இவ்வளோன்னு நீயே கேட்டேல, அப்புறம் எதுக்கு இன்னும் 2 செயின் கேட்கிற? என்ன விளாடுறியா? படிச்சோ பண்ற வேலையா அது? டேய், இப்ப எதுக்குடா அவளை திட்டிட்டு இருக்க? அம்மா சும்மா எரிச்சல் பண்ணிட்டு இருக்காமா? இவளெல்லாம் வீட்லயே வச்சிருக்கணும், வெளியில கூட்டிட்டே வந்துடக்கூடாதுமா. நிறுத்துடா. என்ன ஆச்சு வெற்றி உனக்கு? உன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன பேசுறோன்னு பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா? முதல்ல சக்தி கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? டேய், மன்னிப்பு கேளுடா. அம்மா, நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது இவகிட்டயா? போங்கம்மா. இது பொது இடம் கூட பார்க்காம 4 பேருக்கு முன்னாடி அநாகரிகமா பேசிருக்க. இது பெரிய தப்பு வெற்றி, மன்னிப்பு கேளு. அத்தை, பரவாயில்ல அத்தை. இல்ல வெற்றி, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேள்றா. அம்மா, எல்லார் முன்னாடியுமா? எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா திட்ட முடிஞ்சிச்சுல்ல, இப்ப என்ன? கேளு மன்னிப்பு. சக்தி, என்னை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தான் உனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சந்தோஷமா தான் மன்னிப்பு கேட்கிறேன். என் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தியா? சாரி. சக்தி, என்ன நகை வேணும்னாலும் எடுத்துக்கோ. மா, செயின் கொண்டு வா. பாரு சக்தி, அத்தை,
எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்தாம்மா. நல்லா இருக்கு. சரிம்மா, இந்தா இந்த 3த்துக்கும் பில் போட்டு. சரிங்க மேடம். மேடம் மொத்தமா சேர்த்து 12 லட்சம் ஆகுது மேடம். பரவாயில்ல, பேக் பண்ணுங்க. 12 லட்சமா? சக்தி, இந்தா. அண்ணி இங்க வாங்க. என்ன சரண்யாவை கூப்பிடுறாங்க? அண்ணி, இந்த நகை வாங்கினது உங்களுக்கு தான். இது உங்களுக்கு. எனக்கா? எனக்கு எதுக்குமா இந்த நகை? வீட்ல இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. பரவாயில்ல அத்தை. நீங்க 2 பேருக்கு வாங்கிட்டு உங்களுக்கு வாங்கலன்னா எப்படி? 3 பேரும் சேர்ந்து வாங்கணும்னு ஒரு ஞாபகத்தை வேண்டாமா? அதுக்கு தான் அத்தை இது. இது போதும் சக்தி. நீ என் குடும்பத்தை நல்லா பாத்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அம்மா காட்டுங்க. என்ன பூஜா, உனக்கு யாரு வாங்கி தரலன்னு ஃபீல் ஆகுற அதானே? தொகலையே கீழே போனா குண்டூசி இருக்கும், ஃப்ரீ தான், எடுத்துட்டு போ. ஐயோ முறைக்கிறடா, முறைஞ்ச மூஞ்ச பார்க்கவே முடியாது. சும்மாவே இந்த முடிஞ்சு பார்க்க முடியாது. போ டேய் அண்ணே, என் பிளான் சூப்பர்ரா. 100% ஒர்க் அவுட் ஆகும். இது போதும் எனக்கு. அண்ணே, அம்மாவையும் அண்ணியும் ஒன்னாக்குறேன்னு நீ அகல பாத்தாளத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன், பாத்துக்க. டேய், வெற்றி இருக்க பயம் இருக்கு. வா போலாம். வாடா போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். என்னாச்சு, பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிச்சாச்சு மேடம். மழை பெஞ்சா இனிமே தண்ணி நிக்காதுல? ஆஹா, நிக்காது மேடம், நிக்காது. சாக்கடை அடப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். இல்ல மேடம், இனிமே கம்ப்ளைண்ட்ஸ் வராது, நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சக்தி, எல்லாரும் கலெக்டர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்க. கலெக்டர் ஆக மாட்டேன்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வெளியே நீ சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிற ஏக்கம் உன் கண்ணுலயே நல்லா தெரியுது. அவ்வளோ காஸ்ட்லியான நகையை பார்த்தப்ப கூட உனக்கு இந்த ஃபீலிங் வரல சக்தி. நிச்சயம் நான் உன்னை கலெக்டர் ஆக்கி காட்டுவேன் சக்தி. அதுக்கு என் வாழ்க்கையவே பணைய வைக்க வேண்டி வந்தாலும் சரி, நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். உனக்காக கண்டிப்பா நான் செய்வேன் சக்தி. போலாமா? சொல்லு சக்தி. அக்கா பிஸியா இருக்கியா? இல்லடி, நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். வெற்றி எப்படி இருக்காரு?
உனக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லையே? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆனா 2 பேரும் இன்னும் கோவமா தான் இருக்கும். என்னடி சொல்ற? சக்தி, ஆம்பளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நாம தான் சரி பண்ணணும். அதெல்லாம் வாஸ்தவம் தான்க்கா. நானும் அதே தான் யோசிக்கிறேன். அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்க? அக்கா, வெற்றி கிட்ட சண்டை போட்டு அவனை நிச்சயமா மாத்த முடியாது. அவன் ஒரு முடிவு எடுத்துட்டானா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அவனை மாத்துறதுக்கு ஒரே வழி அவன்கிட்ட அன்பா நடந்துக்கிறது தான். அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இனி நான் நடந்துக்க போறேன். நல்ல முடிவு சக்தி. அக்கா, அவனுக்கு ஏன் சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்க போறேன். நிச்சயம் அவன் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவான். என் மேல இருக்கிற கோவம் எல்லாமே போயிடும். பொண்டாட்டி சமையல பிடிச்ச ஆம்பளைங்க என்னைக்குமே பொண்டாட்டிய மீறி நடக்க மாட்டாங்க. நீ சரியா தான் யோசிச்சிருக்க. இதனால வெற்றி நிச்சயம் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பான். அப்பா அவன் கிட்ட நான் எல்லாத்தையுமே பொறுமையா எடுத்து சொல்ல போறேன். டேய் வெற்றி, நாம எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருக்கணும்னா நீ குடிக்காம இருக்கணும்னு. ஏய் சூப்பர் டி. இத்தனை நாளா நான் அவனை குடிக்க கூடாதுன்னு மிரட்டிக்கிட்டே இருந்தேனே ஒழிய அன்பா நான் அவன்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னது இல்லக்கா. அன்பா சொன்னா அவன் கேட்பான்னு எனக்கு தோணுச்சுக்கா. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் சக்தி. 4-5 நாள் நீ இப்படியே நடந்துட்டனா கண்டிப்பா வெற்றி மாறிடுவாரு. நீ கலக்கு சக்தி. சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். சரி சக்தி. ஏய், என்னதெல்லாம்? உனக்கு சாப்பிட எடுத்து வைக்கிறேன். நானே செம்ம கடுப்புல இருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா நானு? ஒன்றும் தேவையில்லை, போ. ஏய், உட்காரு உட்காரு வெற்றி, உட்காரு. உனக்காக நான் பார்த்து ஆசையா சமைச்சிருக்கேன். இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே வச்சிருக்கேன். நான்வெஜ்ஜா? நீயா செஞ்ச? ஆமா. சாப்பிடு. உனக்கு அதை விட என் சமையல் ரொம்ப பிடிக்கும்ல. சாப்பிடு. சாப்பிடு. ஏய், இப்படியா சாப்பிடுவ? இரு. மெதுவாடி. 65. செம்மையா இருக்குடி. உனக்காக நானே சமைச்சது. சாப்பிடு சாப்பிடு. நானே சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிரியாணி போடவா? ஆனியன் போடு. போதும். சக்தி, நீ மட்டும் தினம் தானே இப்படி சமைச்சேன்னு வையேன், நான் உனக்கு அடிமை ஆயிடுவேன்டி. சாப்பிடு. நீ சாப்பிடுற.
உன்னையும் பிடிக்கும்னு. சமையல பிடிச்சிருச்சு, இப்போ உன்னையும் பிடிச்சிருச்சு. ஏய், யாராவது பாத்துட்டு போறாங்க, விடுடா. ஏய், அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி. ஏண்டி, எனக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து செய்யறேல. ஆமா, எனக்கு இப்படி கட்டிக்கிறதும் பிடிக்கும். அப்புறம் இதுக்கு மட்டும் ஏண்டி வெக்கப்படுற? ஏய், விடுடா, போடா. ஏய், எங்க ஓடுற? என்னடி? இப்போ நீ சந்தோஷமா இருக்கல்ல? ஆமா. இல்ல, இப்படியே எல்லா நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இருக்கு. அதுக்கு நீ நான் சொல்ற மாதிரி கேட்கணும். சொல்லு, நான் கேக்குறேன். அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நீதான் டைம் பார்த்து ப்ராமிஸ் வாங்குறதுல பயங்கரமான ஆளாச்சு. சொல்லு, பரவாயில்ல. அது அது என்னன்னா, இனிமே ம். நீ என்னைக்குமே குடிக்க கூடாது. அப்போதான் நமக்குள்ள எல்லாமே நடக்கும். ம். டேய், ம். என்னடா யோசிக்கிற? சரி, நான் குடிக்கல. சத்தியமா? சத்தியமா, இனிமே என்ன ஆனாலும் நான் குடிக்க மாட்டேன். ம்? ஆனா டெய்லி நீ தான் எனக்கு சமைச்சு தரணும். டேய், நீ மட்டும் குடிக்காம இருடா. காலம் பூரா நான் சமைச்சு போடுறேன். அது மட்டும் பத்தாது. ம்? எனக்கு இன்னொன்னு வேணும். என்ன? சாப்பிடறதுக்கு வா வெற்றி, எல்லாம் ரெடியா இருக்கு. எனக்கு பசிக்கல. வெற்றி, உனக்காக ஆசை ஆசையா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். வா வெற்றி. பசிக்கலன்னு சொல்றேன்ல. டேய், நீ ரொம்ப பண்ணாதடா. உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி சுட சுட ரெடியா இருக்கு. வாடா ப்ளீஸ்டா. நான்வெஜ்ஜா என்ன? நீயா சமைச்ச? ஆமா, உனக்காக தான்டா. வா வெற்றி, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, வரேன். அப்பாடா, கஞ்சி குடிச்சு குடிச்சு நாக்கு செத்து போச்சு. தினமும் இதே மாதிரி சமைச்சிர என்ன சக்தி? ஆமா, அப்படியே உட்கார்ந்து சாப்பிடு, இன்னும் குண்டாயிடுவ. சும்மா இருங்க. வெற்றி, நீ சாப்பிடு. சக்தி போடுமா. இந்த வீட்ல ஒரு கரண்டி பிரியாணி வாங்கி சாப்பிடுறதுக்கு பேசாம கோயில போய் உண்டை கட்டி வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு. அம்மா, அவ ஆசையா அவ புருஷனுக்கு செஞ்சு கொடுக்கறா. உனக்கு வேணும்னா நீ எடுத்து சாப்பிடு. சரிம்மா, போட்டுக்கிறேன். ஏய், சூப்பர் ரீ. ஏய், நீயா சமைச்ச? கலக்குறியே. நான் நல்லா சமைப்பேன்னு உனக்கு தான் தெரியும்ல, அப்புறம் என்ன? ஆமாமா, உன் சமையலை பத்தி கேட்கணுமா என்ன? ஏய், இன்னும் கொஞ்சம் எடுத்து வை. இன்னும் கொஞ்சம் எடுத்து போடு. அண்ணி, அண்ணன் போடுற வேகத்தை பார்த்தா எங்களுக்குலாம் பிரியாணி கிடைக்காது போல இருக்கு. நீங்க எனக்கு பிரியாணி போடுங்க, நான் ஓரமா போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்.
இதே மாதிரி நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். வெற்றி, உன்கிட்ட தாண்டா சொல்றேன் வெற்றி. அம்மா இப்படி தினம் தானே சமைச்சா சந்தோஷத்தை கேட்கணுமா என்ன? நான் நினைச்சது அப்படியே நடக்குது. கண்டிப்பா நீ மாறிடுவேன் நான் நம்புறேன் வெற்றி. நிஜமா சொல்ற சக்தி, இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நான் செம்ம ஜாலியா இருக்கேன். சரி, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். நிஜமாவா சொல்ற? ஏய், என்னடி இப்படி சொல்ற? இந்த மாதிரி ஒரு சமையல் கிடைக்க ஒரு புருஷன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சரி சொல்லு, உனக்கு நான் என்ன பண்ணணும்? பாரு வெற்றி, நீயா பேசுற? வெற்றி, நிஜமா நான் சொல்றத செய்வியா? ஏய், ஏன் திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க? உன் சமையலோட அருமை உனக்கே தெரியல. நான் உன்னை சொல்லிட்டா, நீ இந்த கலெக்டருக்கெல்லாம் படிக்கிறியல, அதெல்லாம் சுத்த வேஸ்ட். உனக்கு சமையல் தான் நல்லா வருது சக்தி, நீ சமைக்க தான் லாய்க்கு.